சென்னை பிரசாத் ஸ்டுடியோவில் பிரம்மாண்டமான அம்மன் கோவில் செட் அமைக்கப்பட்டு நடைபெற்ற மூக்குத்தி அம்மன் 2 படப்பூஜையில் அம்மனாக நடிக்கும் முன்பு செருப்பை கழற்ற மறந்த நயன்தாராவுக்கு தொகுப்பாளினி டிடி அவருக்கு ஞாபகப்படுத்தினார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சிவபிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். சிவபிரகாஷ், வணக்கம். அங்க என்ன நடந்துச்சு? வணக்கம். மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தின் பூஜையானது சென்னை சாலிகிராமத்தில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் இன்று நடைபெற்றது. இந்த படப்பூஜையில் நடிகை நயன்தாரா கலந்து கொண்டு அதன் முதல் காட்சியும் இன்று படமாக்கப்பட்டது. இதற்காக உண்மையாகவே ஒரு அம்மன் சிலைக்கு என்னவெல்லாம் பூஜை செய்வார்களோ அது போல இங்கு மேடையிலேயே ஒரு அம்மன் சிலை அமைக்கப்பட்டு அந்த அம்மன் சிலைக்கு அனைத்து ஆகம பூஜைகளும் செய்யப்பட்டு அதன் பிறகு ஒரு காட்சி மட்டும் அங்கு படமாக்கப்பட்டது. இதில் அம்மனுக்காக கொண்டு வரப்பட்டிருந்த இந்த கிரீடம், திரிசூலம் ஆகியவற்றை அந்த கையில் வாங்கி அந்த காட்சியில் நடிப்பதற்கு முன்பாக மேடை ஏறிய நயன்தாரா காலில் செருப்பு அணிந்து கொண்டே மேடையில் நின்று கொண்டிருந்தார். அப்போது நயன்தாரா இந்த செருப்பை கழட்ட மறந்ததை தொகுப்பாளினி டிடி அவர்கள் குறிப்பிட்டு செருப்பை கழட்ட வேண்டும் என்று ஞாபகப்படுத்திய பிறகு அதன் பிறகு மேடையிலேயே ஒரு ஓரமாக செருப்பை கழட்டிய நயன்தாரா அதன் பிறகு அம்மன் கேரக்டர் அங்கு உள்ளே சென்று அவர் நடிக்கக்கூடிய அந்த காட்சிகள் படமாக்கப்பட்டன. இந்த செருப்பு அணியக்கூடிய இந்த ஸ்டோரியை பொறுத்த வரையிலும் ஏற்கனவே மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தின் முதல் பாகத்திலும் இது போல நயன்தாரா மறந்து போய் அம்மன் கோயிலுக்குள் செருப்பை அணிந்து கொண்டு சென்றதாகவும் அதன் காரணமாகவே கிட்டத்தட்ட அவர் திருமணத்திற்கு முன்பு 108 அம்மன் கோயில்களுக்கு சென்று அவர் பூஜை செய்ததாகவும் கூறப்பட்டது. அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றும் இந்த மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படத்தின் ஷூட்டிங்கில் நடிப்பதற்கு முன்பாகவும் அவர் செருப்பு அணிந்து கொண்டே அங்கு மேலே ஏறியதன் காரணமாக இது படப்பிடிப்பு தளத்தில் பரபரப்பாக பேசப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.